பெரியவர்களே, தாய்மார்களே, இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து சர்க்கரை வியாதியும் ஈரலும் என்ற தலைப்பில் இன்றைக்கி பேச போகிறேன். வணக்கம். நாம் இன்று சர்க்கரை நோயும் ஈரலும் என்ற தலைப்பில் பேசவிருக்கிறேன். சர்க்கரை நோய் என்பது பாதிக்காத உறுப்பு உடம்பில் இல்லை. பல ஆர்கன், அதாவது உறுப்புகளினால் சர்க்கரை வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த காரணத்தில் சர்க்கரை நோயின் உறுப்புகள், டயபெட்டிக் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்போனால் ஈரல், கணையம், தசை மசில் போக கொழுப்பு அடிப்போஸ் டிஷ்யூ. ஸோ இந்த நாலுக்கு தான் என்ன செய்கிறோம்னா டயபெட்டிஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லி வழக்கமாக அதை கூறுவோம். இன்றைக்கி அதில் முக்கியமான ஆர்கனான உறுப்பான ஈரலை பற்றி நம்ம பேச போகிறோம். ஈரல்ங்கிறது நம்ம எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துருப்போம். அது வந்து வலது பக்கத்தில் வயிற்றில் மேல் பகுதி, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய உறுப்பு. இந்த பெரிய உறுப்பு வந்து ஹார்ட்டு எப்படி நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, இருதயத்துக்கு எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதே மாதிரி இந்த லிவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் நம்ம வந்து ஹார்ட்டை தான் எல்லாத்துக்குமே முக்கியமாக தலைமையாக நினைக்கிறோம், இல்லை மூளையை நினைக்கிறோம். ஆனால் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். இதை தான் நம்ம லைஃப்லேயுமே பார்க்குறோம். ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்து பார்க்கும்போது, ஒரு குழு என்ன பார்க்கும்போது, அதில் தலைவராக இருந்தாலும் சரி, உதவி நபர்களாக இருந்தாலும் சரி, கடைசி லெவல் ஊழியர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் முக்கியம். இந்த அனைவரும் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்தா தான் அந்த ஆர்கனைசேஷன் நல்லா நடக்கும். நான் இதுக்கு எப்போவுமே வாட்ச் சொல்கிறது உண்டு. வாட்சில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறது அந்த ரெண்டு முள்ளை தான் பார்க்குறோம். ஆனால் அதுக்கு உள்ள எல்லா வீல்ஸும், அந்த பேட்ரியும் அல்லது கீ சிஸ்டமோ, இது அவ்வளோ இயங்குனா தான் அந்த ரெண்டும் கரெக்டாக ஓடும். அதனால் ஈரலோட முக்கியத்துவத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இந்த ஈரலுக்கும் ஃபங்க்ஷன்ஸ், என்ன வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதலாவது வேலை வந்து என்ன செய்யுதுன்னா, ஈரல் வந்து அந்த பிலிருபின் அப்படிங்கிற மெட்டபாலிசத்தில் முக்கியமான வேலை செய்யுது. பிலிருபின்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரத்த அணுக்கள் மண்ணீரல் என்ற இடத்துல வந்து உடையுது ஸ்ப்ளீனில். அந்த ஸ்ப்ளீனில் உடைய அதில் இருக்கிற ஹீமோகுளோபின் சத்து இரத்தத்தில் அதிகமாக போகுது. இந்த இரத்தத்தில் அதிகமாக போகும்போது அது நல்லதில்லை. அதனால் அதை வடிகட்டி அதை இரத்தத்துலேருந்து நீக்கி அதை வந்து பித்த பை மூலமாக பித்தத்தில் தள்ளி குடலுக்கு செலுத்தி மோஷனில் போயிடுது. வெளிக்கு போகும்போது அந்த வேண்டாத பிலிருபின்கள்லாம் அதில் போகுது. இதனால தான் மோஷனோட கலர் மஞ்சள் கலராக இருக்குது. சில நேரத்தில் நம்ம பார்ப்போம், பஞ்சகாமாலைன்னு ஒரு கண்டிஷன் பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்கன்னா மோஷன் சரணத்தில் வெள்ளை கலரில் போகும். ஏன்னா அந்த பித்தப்பையிலேருந்து வரக்கூடிய பித்தம் உண்டாக்குறதுக்கு ஈரல் முடியாமல் போயிடும், இல்லை அடப்பு ஏற்பட்டிருக்கும். அப்போ பித்தம் இல்லாட்டா அந்த மோஷன் வந்து வெள்ளை கலரில் போகும். கிளே கலர்ட் ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் பிலிருபின் மெட்டபாலிசத்தில் நடக்க வேண்டியது. இந்த பிலிருபின் அந்த லிவரை எடுத்து வெளியே தள்ளாட்டா மஞ்சக்காமலை வந்துடும். அடுத்த ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் வந்து ரத்தம் உறையிறத்தன்மை. ரத்தம் உறையிறத்தன்மைக்கு வந்து ஒரு புரோட்டீன் உண்டாக்கி அதன் மூலமாக அந்த இரத்த குழாய் எப்போ வரைக்கும் நல்லா ரத்தம் ஓடணுமோ ஓடும். எந்த பாதிப்பு எந்த அளவுக்கு வருதுன்னு தெரிஞ்சோடனே அந்த புரோட்டீன் அதிகமாகி அதனால் இரத்த குழாயில் உள்ள இரத்த கசிவை அடைச்சிரும். ஸோ இதுக்கு வந்து கோஆகுலேஷன் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கோஆகுலேஷன் மெக்கானிசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் லிவர். மூணாவது வந்து கொழுப்பு சத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மெயின் ஹெட் ஆஃபீஸே லிவர் தான், தலைமை அலுவலகம். இந்த கொலஸ்ட்ரால் என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, உடம்பில் நம்ம வயிற்று வழியாக குடல் வழியாக அது இந்த கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் ஏறுது. இந்த ரத்தத்தில் இரத்த குழாயில் ஏறின கொலஸ்ட்ரால் அந்த ஒவ்வொரு இடம் அணுவாக போகிறதுக்கு முன்னால் ஈரல் வழியாக தான் போகுது. இந்த ஈரல் வழியாக போகும்போது இந்த கொலஸ்ட்ராலில் வந்து நல்ல வகையான கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது, கெட்ட கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்குது. இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை ஈரல் எவ்வளோ வேணுமோ எடுத்து அதையும் அந்த பிலிருபினோடையே சேர்ந்து தான் பித்தமாக செலுத்துது. இன்னொன்று, இந்த அதை எடுத்தது போக மிச்சம் அணுக்கள்லாம் கொழுப்பு சத்தெல்லாம் போயிட்டுருக்குதே, அது வந்து ஒரு நம்ம கண்டெய்னர் லாரி மாதிரி அது ஓரமாக போய் நிறுத்தி
அங்கங்கே அந்த செல்லுக்குள்ளே அந்த கொலஸ்ட்ராலை உள்ளே தள்ளிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கடைசி அந்த லாரி வரும்போது வேண்டாத பொருள் எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து லிவரில் கொடுக்கும். அந்த லிவர் வந்து அதை மிச்சத்தை வெளியே தள்ளிடும். ஸோ அந்த நல்ல கொலஸ்ட்ராலுங்கிறது மிச்ச இடத்துலேருந்து கொண்டாந்து எல்லாத்தையும் கொண்டாந்து ஈரலில் சேர்த்து அனுப்பக்கூடியதான் கெட்ட நல்ல கொலஸ்ட்ரால் லிவருக்கு வந்து வெளியே போயிடுது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசம். இதுக்கு அடுத்தது வந்து புரோட்டீன் மெட்டபாலிசம். புரோட்டீனுக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து வரக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாத்தையும் கறின்னு சாப்பிட்டோம்னா கறியில் உள்ள புரோட்டீன்லாம் உடஞ்சி கடைசியாக இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் அமினோ ஆசிட். இந்த மாதிரி அமினோ ஆசிடெல்லாம் மேலே போகும்போது அது ஈரலில் போய் சேர்ந்து அது ஆல்புமின்ங்கிற புரோட்டீன் உண்டாக்குது. இந்த ஆல்புமின்ற புரோட்டீன் நிறையா இருந்தால் தான் உடம்புல எல்லா ஃபங்க்ஷனும் நல்லா நடக்கும். ஆல்புமின் குறைஞ்சி போச்சுன்னா கால் வீக்கம் வந்துடும், சோகம் மாதிரி வரும், வேலை செய்ய முடியாது, நிறைய கஷ்டங்கள் வந்துடும். இந்த ஆல்புமினை உண்டாக்கக்கூடியது லிவர் தான். இதனால தான் இந்த மது அருந்தியவர்களுக்கு வரக்கூடிய சில வியாதியில் இந்த ஆல்புமின் ரொம்ப குறைஞ்சி போய் தான் கால் வீக்கம் ரொம்ப அதிகமாகிடும். 3 ஃபங்க்ஷன் பேசிட்டோம். அடுத்தது வந்து முக்கியமானது வந்து குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸுக்கு முன்னால் அடுத்த முக்கியமான ஃபங்க்ஷன்னா கழிவுப் பொருட்கள். எந்தெந்த உறுப்பில் என்னென்ன கழிவுப் பொருள் இருக்கோ அதெல்லாம் உடைஞ்சு போன பொருளத்தையும் எடுத்து அதை காலி பண்ணி டீடாக்சிஃபிகேஷன் சொல்கிறது. ஒரு நச்சுப்பொருள் எங்கே இருந்தாலும் அந்த நச்சுப்பொருளை தேடி பிடிச்சி எடுத்து ஈரல் கொண்டாந்து ஈரல் வழியாக அது வெளியே போயிடும். அதே போல் மாத்திரைகள், நம்ம சாப்பிட்ற மாத்திரையில் கிட்டத்தட்ட 75-80% மாத்திரைகள் வந்து ஈரலால் தான் வெளியே தள்ளப்படுது. அதனால் ஒரு மாத்திரைங்கிறது வந்து 12 மணி நேரம் வேலை செய்யுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம், அந்த மாத்திரையை சுற்றிக்கிட்டு இருக்கும்போது அதை வந்து கழிவு பொருள்களை வேலை செய்ய முடியாத கடைசி பொருள்களை அந்த லிவரானது வெளியே தள்ளுது. இதுதான் டீடாக்சிஃபிகேஷன். இதுதான் ஃபங்க்ஷன். கடைசியாக முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்னா கார்போஹைட்ரேட் ஆர் குளுக்கோஸ் மெட்டபாலிசம். இது எப்படி நடக்குதுன்னா, முதல்ல சாப்பிட்றோம் அரிசி சாதமாக சாப்பிட்றோம், அது கார்போஹைட்ரேட். அந்த கார்போஹைட்ரேட் உள்ள ரத்தத்தில் உறிஞ்ச உடனே அது வந்து குளுக்கோஸாக மாறிடுது. குளுக்கோஸ்னால் அந்த கார்போஹைட்ரேட் உடச்சி கடைசியில் உள்ள கடைசி துண்டு தான் குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸ் ஆனது ரத்தத்தில் ஏறி போகுது. அப்போ எவ்வளவு சாப்பிட்டோமோ அவ்வளோ குளுக்கோஸும் அதில் போகுது. இந்த அவ்வளோ குளுக்கோஸும் போகும்போது கணையத்துலேருந்து வரக்கூடிய இன்சுலின் அதன் சேர்ந்து ஈரல்கிட்ட போகுது. ஈரல் தான் ஒரு வாட்ச்மேன் மாதிரி. அந்த ஈரல் என்ன செய்யுது, இந்த குளுக்கோஸை அதிகமாக இருக்கா தான் எடுத்துக்கிட்டு நார்மல் லெவலில் ரத்தத்தில் விடுது. அதனால் ஈரல் சரியாக இல்லைன்னா அந்த ரத்தத்தில் எவ்வளோ போகணுன்றதை கண்டுபிடிச்சி கரெக்டாக தள்ளிட்டு மிச்சத்தை லிவரே குளுக்கோஸை எடுத்துக்கிறதுக்கு நடக்காது. அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு லிவர் டிசீஸில் இது மாதிரி நடக்கும். இந்த குளுக்கோஸை தான் எடுத்து என்ன செய்யுதுன்னா ஸ்டோர் பண்ணிக்குது. அந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் கிளைக்கோஜன். அந்த கிளைக்கோஜன்கிறது வந்து குளுக்கோஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பொருள். இந்த கிளைக்கோஜன் வந்து நமக்கு சாப்பிடாத நேரத்துக்கு அந்த கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸ் ஆகி திருப்பி நமக்கு சப்ளை பண்ணுது. இப்போ ராத்திரி நம்ம சாப்பிடல, அப்போ என்ன ஆகும், ப்ளட் சுகர் பூரா குறைஞ்சி மயக்க நிலைமைக்கு போயிடணும் இல்லையா? நம்ம அப்படி போகிறதில்ல. ஏன் போகிறதில்ல? நம்ம லிவர்லேருந்து அந்த கிளைக்கோஜன் உடஞ்சி குளுக்கோஸ் ஆகி நம்ம சாப்பிடாத நேரம் பூரா கவர் பண்ணி வச்சிடும். இது மாத்திரம் இல்லாமல் இந்த ஈரலுக்கு குளுக்கோஸை உண்டாக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. எதுலேருந்து? புரோட்டீன்லேருந்து உண்டாக்கலாம், சில வகையான அமினோ ஆசிட்னால உண்டாக்கலாம். இந்த புரோட்டீன் வந்து அதுக்கு தான் நான் கார்போஹைட்ரேட் சோர்ஸ்லேருந்து உண்டாக்கக்கூடிய புரோட்டீன் குளுக்கோஸ்க்கு தான் நியோ குளுக்கோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த நியோ குளுக்கோஜெனிசிஸ்ங்கிறது புரதச்சத்து நிறையா இருக்கிற இடத்து உடைச்சி குளுக்கோஸ் ஆக்கி நம்ம உடம்புக்கு குளுக்கோஸ் கொடுத்துரும். இது மெயினாக எதுக்காக இருக்குன்னா, நம்ம இன்றைக்கி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறோம். 2 நாள் உண்ணாவிரதம் இருந்தோம்னா என்ன ஆகணும், நமக்கு சாப்பிடவே இல்லை. அப்போ என்னாகும், லோ சுகராகி சர்க்கரையே இல்லாமல் 0 ஆகி செத்து போயிடுவாங்க இல்லையா? அப்படி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக கடவுள் படைப்பு எப்படின்னா, லிவரில் இருக்கிற கிளைக்கோஜன் பூரா குளுக்கோஸ் ஆகி வரும். அது ஒரு 10 மணி நேரத்துக்கு வரும். அதுக்கு மேலே கிளைக்கோஜன் சாப்பிட்றதுக்கு கிளைக்கோஜன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு கிளைக்கோஜன் இல்லைன்னா உடனே ப்ரோட்டீன் உடச்சி அதில் உள்ள அமினோ ஆசிட் எடுத்து அந்த அமினோ ஆசிட்டை குளுக்கோஸாக மாற்றி தசைக்கு கொடுத்துரும். இவ்வளவு வேலை செய்யக்கூடியது இந்த ஈரல். இப்படிப்பட்ட ஈரல் வந்து இந்த சர்க்கரை வியாதியில் என்னென்னலாம் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு பார்த்தா,
முதல் விஷயம் என்னென்னா, இன்சுலின் நம்ம பேசியிருக்கிறோம். சர்க்கரை வியாதிக்கு காரணம் இன்சுலின் பற்றாக்குறை. அடுத்தது இன்சுலின் செயல்திறன் இழக்கிறது. ஸோ இந்த இடத்துல அந்த ஈரலில் இன்சுலின் செயல்திறன் இழந்துருது. அந்த இன்சுலின் போய் லிவரில் வேலை செஞ்சால் தான் கிளைக்கோஜன் உண்டாகும். இன்சுலின் ஒரு லெவலில் குறைஞ்சால் தான் அந்த கிளைக்கோஜன் உடைஞ்சி சரியாகும். இன்சுலின் இருந்தால் தான் அந்த கொழுப்பு சத்தெல்லாம் போய் லிவர்லேயே அடைஞ்சிக்கிட்டு அது வந்து தேவையான அளவுக்கு கரெக்டாக வச்சுக்கும். இல்லைன்னா அதுலேயும் ஆபத்து உண்டாக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமையில் டயபெட்டிஸில் அந்த இன்சுலின் செயல்திறன் இழக்கிறது தசையில் மாத்திரம் இல்லை, ஈரல்லையும் சேர்ந்து. அந்த ஈரலில் வந்து உணவு அந்த செயல்திறன் இழந்த உடனே இந்த கிளைக்கோஜனாக மாற்ற ஈரல் முடியாது. ஸோ என்னாகும், எவ்வளோ குளுக்கோஸ் இருந்தாலும் அது அப்படியே ரத்தத்தில் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொன்று, ராத்திரி நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க, கொஞ்சம் நஞ்சம் கிளைக்கோஜன் இருக்குது, அந்த கிளைக்கோஜன் உடஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் வெறும் வயிற்றில் ப்ளட் சுகர் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்க, நான் ஒன்றுமே சாப்பிடலை, குளுக்கோஸ் வந்து ரத்தத்தில் வந்து 300 சொல்லியிருக்கீங்க, நான் ஒன்றுமே சாப்பிடல, எங்கேருந்து வந்துச்சு? இங்கேருந்து தான் வந்துச்சு, ஈரல்லேருந்து தான் வருது. இதுக்கு தான் ராத்திரி 10 மணிக்கு மேலே போடுற சர்க்கரை ஊசியில் இதை கண்ட்ரோல் பண்ணுறோம். அடுத்ததாக இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து கொழுப்பு படிதல். இந்த கொழுப்பு படிதல்ங்கிறது ஈரல் என்ன டயபெட்டிஸில் மிஸ்டேக் ஆகுதுன்னா, ஸோ குளுக்கோஸ் நமக்கு அதிகமாக போயிடுது ரத்தத்தில், கிளைக்கோஜன் ஸ்டோரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அது உடஞ்சி வந்துக்கிட்டே இருக்குது, அது சர்க்கரையை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்குது. அடுத்தது கொலஸ்ட்ரால். கொலஸ்ட்ரால் என்ன ஆகுதுன்னு நார்மலாக நம்ம சாப்பிட்ற கொழுப்பு சத்து கொலஸ்ட்ராலில் ஃபேட்டி ஆசிட்னு பேர். அதான் அதோட உடச்சி பார்த்தா கடைசியில் இருக்கிறது ஃபேட்டி ஆசிட். அந்த ஃபேட்டி ஆசிட் ரத்தத்தில் போய் அது வந்து எங்கே படியணும், கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்து படிக்கிறதுக்குன்னு சில இடம் கடவுள் கொடுத்துருக்காரு. ஒன்று கொஞ்சம் வயிற்றுக்கு தோல் கடியில், இங்கே இடுப்பு பகுதியில், முதுகு பகுதியில், பெண்களுக்கு பிரஸ்ட் பகுதியில், இந்த மாதிரி நிறைய இடத்துல இந்த கொலஸ்ட்ரால் படியணுங்கிறதுக்கு தசைகள் இருக்குது, ஒரு வலை மாதிரி. அந்த வலையில் போய் எல்லாம் அடைச்சிக்கும். ஸோ அது வந்து அது அந்த ஸ்கின்னோட கான்டூர், அந்த கரெக்டாக தசையாக கோடாக தெரியாமல் நல்ல அழகான உருண்டையாவோ நல்ல ஸ்லிம்மாவோ தெரியக்கூடியதுக்கு இந்த கொலஸ்ட்ரால் படியுது. இந்த கொலஸ்ட்ரால் படிக்கிறது போக இன்னமும் அள்ளி சாப்பிட்டுட்டே இருந்தால் கொலஸ்ட்ரால், இது நார்மலாக சாப்பிட்டா அதுக்கு யூஸ் ஆகணும். இந்த கொலஸ்ட்ரால் போய் எல்லா தசைக்கும் போய் அணுக்களுக்கு போய் அணுக்கள் வளர்ச்சிக்கு, அணுக்களோட செல் வால், அந்த அணுக்களோட செவர்களுக்கு, அதோட ரிப்பேரிக் ப்ராசஸ்க்கு, ஹார்மோன் சிந்தசிஸ்க்கு இந்த கொலஸ்ட்ரால்லாம் பயன்படுத்தி கடைசியில் காலி ஆகிடணும். நம்ம சாப்பிட்ட அளவுக்கு காலி ஆகிடணும். ஆனால் நம்ம காலியாக விடாமல் அள்ளி கொலஸ்ட்ரால் சாப்பிட்டாலோ அல்லது நம்ம அளவுக்கு ஏற்ற அளவுக்கு கார்போஹைட்ரேட் சாப்பிடாம அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட் சாதமாக அள்ளி சாப்பிட்டா நிறையா, அது இந்த கார்போஹைட்ரேட்டே என்னாகும், ஃபேட்டாக மாறிடும். அந்த ஃபேட்டை உள்ளே போய் மாறினதுக்கு படிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா எல்லாம் இங்கே எல்லாமே படிஞ்சு போச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுது, நம்ம ஊரில் இங்கே படுக்க வேண்டிய அளவுக்கு ஹோட்டல்லையோ எங்கேயோ இடம் இல்லை. உடனே என்ன செய்வாங்க, ஒரு நியூஸ் பேப்பரை விரித்து படுத்துக்கிறோம். அது வந்து நமக்கு போகிறவங்க இடைஞ்சலாம் இருக்குல்ல. அதே மாதிரி இந்த ஃபேட்டு போய் லிவரில் போய் அதிகமாக படிகிறதும், கணையத்தில் போய் படிகிறதும், மற்றும் தசை நாருக்கு இடையில் படிகிறதும் பிரச்சனையாக போகுது. ஸோ தசை நார் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, ஈரல் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது, கணையம் பாதிக்கப்பட்டு இருக்கிற இன்சுலின் சுரக்கிறதையும் இழந்துருது. ஸோ இந்த மாதிரி வரக்கூடியதை தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம வந்து கரெக்டானபடி ட்ரீட்மெண்ட் செய்கிறோம். அதில் முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து வாழ்க்கை முறை மாற்றத்தில் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது அந்த லிவர் கரெக்டான அளவுக்கு இன்சுலினை பயன்படுத்திக்க முடியும். அப்போது கிளைக்கோஜன் நல்லா கரெக்டாக வரும், ஃபேட் கரெக்டாக வேண்டிய இடத்துக்கு வரும், எல்லாம் கரெக்டாக சீராக இருக்கும். இப்படி இருக்கிறது வந்து குளுக்கோஸ் மெட்டபாலிசம். ஸோ இந்த குளுக்கோஸ் மெட்டபாலிசமும் கொலஸ்ட்ரால் மெட்டபாலிசமும் இந்த முக்கியமாக அந்த மருந்துகள் காலி பண்ணுறதும், இந்த மூணும் வந்து சர்க்கரை வியாதி பேஷண்ட்டுக்கு ஈரல் ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை. இந்த மாதிரி வேலை செய்யலை அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும். ஈரலில் கொழுப்பு சத்து நிறையா படிஞ்சதுனால ஈரல் வீக்கம் வரலாம். அப்போது சோதிச்சு பார்த்தாலும் வீக்கம் தெரியும், ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் ஈரலில் வீக்கம் தெரியும். அடுத்தது என்ன வரும், கொலஸ்ட்ரால் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதிகமாக இருக்கும். அப்புறம் அந்த ஈரல் இன்னும் கொஞ்சம் பாதிப்பாகி போச்சுன்னா மஞ்சக்காமலை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த SGOT-PTன்னு ஒரு டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட் பண்ணோம்னா என்னென்னா அந்த ஈரல் அணுக்களெல்லாம் உடஞ்சிருது, தாங்க முடியாமல்
ஓரளவுக்கு ஃபேட்டை நம்ம நிறுத்தி வைக்கலாம், அமுக்கி வைக்கலாம், தாங்கும். அதுக்கு மேலேயும் அமுக்கி வச்சா என்ன ஆகுது, அந்த லிவர் செல்லு வெடிச்சிருது. லிவர் செல் வெடிச்சோன்னா அதில் உள்ள என்சைம்னா வெளியே ரத்தத்தில் கலந்துருது. ஸோ அந்த என்சைமை நம்ம பார்த்தோம்னா ஓஹோ லிவர் செல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சு, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மஞ்சக்காமால லெவல் அதிகமாக இருக்கலாம் ரத்தத்தில். ஸோ இதெல்லாம் வந்து டெஸ்ட்டோட லிவரோட வேலை செய்கிற தன்மையில் உள்ள அறிகுறிகள் அல்லது நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடியது. அதே மாதிரி மஞ்சக்காமால கூடியிருக்கலாம், என்சைம் கூடியிருக்கலாம், யூரின் மஞ்சளாக போகலாம், பசி இல்லாமல் இருக்கலாம், ஈரல் வீக்கம் இருக்கலாம். இது போக சுகர் கூட இருக்குது. ஸோ இதுதான் இருக்கக்கூடிய சினாரியோ. இந்த கொழுப்பு சத்துப்பாட்டு லிவரில் படுத்து கிடக்கட்டுமே, நல்லா படியட்டுமே, அதனால் நமக்கு என்ன அப்படின்னு நம்ம விட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல இருக்க வேண்டிய அளவு தான் ஈரலில் கொழுப்பு சத்து படியணும். அதிகமாக படிஞ்சு இந்த ஒவ்வொரு அணுக்களையும் வெடிக்க வைக்கிறது இல்லை. வெடிக்க வைக்கும்போது என்னாகும், அங்கே ஒரு தழும்பு உண்டாகும். ஒரு புண்ணு அழிச்சா ஒரு கத்தியால் வெட்டினா என்னாகும், அது தழும்பாக வருது இல்லை. இதே மாதிரி ஈரல்லையும் தழும்பு வருது. இந்த தழும்பு ஈரல் பூரா தழும்பு ஆச்சுன்னா என்னாகும், அந்த ஈரலுடைய ஃபில்டர் மாதிரி வேலை செய்யக்கூடிய இரத்த குழாய்கள் போகிறதெல்லாம் நெருக்கப்படும். நெருக்கப்படுறதுனால அதுக்கு வந்து கட்டி கட்டியாக உண்டாயிடும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தழும்பு இருக்குன்னா தழும்பு தொட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், கொஞ்சம் முரடாக இருக்கும், கொஞ்சம் முட்டை மாதிரி வெளியே இருக்கும். அந்த மாதிரி ஈரல் மேலே பூரா சின்ன 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 முட்டையாக அல்ல ஒரு குருணையாக இருக்க மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் வந்துடுது. இந்த நிலவரம் வர்றதுக்கு தான் ஃபைப்ரோசிஸ்ன்னு சொல்கிறது. முதல்ல ஃபேட்டுக்குள்ளே போய் சேருது, அந்த ஃபேட்டு அணுக்களை உடைக்குது, உடைச்சோடனே அது ஆறுது. ஆறும்போது அதில் வரக்கூடியது வந்து ஃபைப்ரோசிஸ். இந்த ஃபைப்ரோசிஸ் வந்த கட்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிறது வந்து சிரோசிஸ்ன்னு இன்னொரு கண்டிஷன். இந்த சிரோசிஸ் கண்டிஷன் எப்போ வரும், ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணால் வரும். ஆனால் ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாமலே சர்க்கரை வியாதியை சரியாக வைத்தியம் பண்ணலைன்னா சிரோசிஸ் வந்துடும். அதனால் சிரோசிஸ்க்கு ட்ரிங்க்ஸை யூஸ் பண்ணுறதுக்கும் சர்க்கரை வியாதியை சரியாக கண்ட்ரோல் பண்ணாததுக்கும் ஒரே அளவு தான். அதனால் ட்ரிங்க்ஸை எவ்வளோ தள்ளி தவிர்த்து வைக்கிறோமோ நல்லது. அதே மாதிரி சர்க்கரை வியாதியை நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சோம்னா நல்லது. இந்த சிரோசிஸ் வந்த பிறகு கால் வீக்கம், வயிறு வீக்கம், நீர் சரியாக போகாமல் இருக்கிறது, அப்புறம் கோமா ஸ்டேஜுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதையும் தாண்டினோம்னா என்னாகும், அந்த ஈரல்லேருந்து புத்துநோயாக மாறிடும், ஹெப்படோசெல்லுலர் கார்சினோமா, கேன்சர். ஸோ இவ்வளோத்தையும் தவிர்க்கிறதுக்கு ஒரே சிம்பிளான வழி நம்ம ஈரல் கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது. அதை எப்படி பார்த்துக்கிறது, ப்ரிவென்ஷன் என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு எந்த வயசில் இருந்தாலும் சரி, வியாதி இருக்கோ இல்லையோ எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது மிக அவசியம். சர்க்கரை வியாதியில் மட்டும் கொலஸ்ட்ரால் இந்த கொழுப்பு சத்து படிகிறது இல்லை, உடல் பருமனாக இருந்தால் கூட இந்த ஈரலில் கொலஸ்ட்ரால் போய் படியும். சர்க்கரை வியாதிக்கு முந்தைய நிலை அந்த நேரத்துலையும் உண்டாகும். இன்சுலின் நல்லா சுரக்கக்கூடியதாக இருந்தால் அது படிஞ்சிட்டே இருந்தால் கூட நான் இன்னும் கொஞ்சம் இன்சுலின் தரேன், அப்புறம் வச்சு வேலை பாரு அப்படின்னு சொல்லுற மாதிரி சர்க்கரை வியாதி இல்லாமலுமே பருமன் நேரத்தில் இது இந்த கொழுப்பு சத்து படிஞ்சு சிரோஸ் எல்லாம் உண்டாக்கும். அதில் ஒவ்வொருத்தரும் டயபெட்டிஸ் இருக்கோ இல்லையோ எக்ஸசைஸுங்கிறது டெய்லி 1 hour வாக்கிங்கிறது மிக மிக அவசியம். ரெண்டாவது, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறத முற்றிலும் தவிர்க்கணும். யார்கிட்டயும் சொன்னோம்னா ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா நான் அப்பப்போ தான் கொஞ்சம் தான் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் மேலவே அந்த ஈரலுக்கு விட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரிஸ்க் எடுக்காமல் ட்ரிங்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். மூணாவது, மாத்திரைகள், ஈரலை பாதிக்கக்கூடிய மாத்திரைகள் இருக்குது, அந்த மாதிரி மாத்திரைகளை தவிர்க்கணும். நாலாவது, சர்க்கரை வியாதி வந்துருச்சா அதை நல்லபடியாக வைத்தியம் பண்ணணும். அது நல்லபடியாக வைத்தியம் பண்ணால் இந்த மேற்கொண்டு மாறக்கூடிய அந்த ஈரலோட பாதிப்பெல்லாம் தவிர்க்க முடியும். அந்த மாதிரி தவிர்த்து இருந்தோம்னா சர்க்கரை கண்ட்ரோல் நல்லாயிருக்கும். சர்க்கரை கண்ட்ரோல் நல்லா இருந்தால் ஈரல் நல்லாயிருக்கும், ஈரல் நல்லா இருந்தால் சர்க்கரை நல்லாயிருக்கும். இப்படி நல்லபடியாக போயிட்டுருக்கும். ஆனால் இதே மாறி வந்து எப்படியும் சர்க்கரை அதிகமாக இருந்தால் ஈரல் கெட்டு போகும், ஈரல் கெட்டு போனால் சர்க்கரை அதிகமாகும், சர்க்கரை அதிகமான ஈரல் கெட்டு போகும். இப்படியே தப்பாக போயிட்டே இருக்கும். அதனால் இதை நல்வழியில் ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அது ஈரலுக்கும் நல்லது, சர்க்கரை வியாதிக்கும் நல்லது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறது தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்கிறோம். சில மாத்திரைகளும் இருக்குது. இந்த மாத்திரைகள் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்குரிய வேலையை உதவி செய்கிறதுக்கு இந்த மாத்திரைகள் பயன்படுது. இந்த மாத்திரைகள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இன்சுலின் வந்து அந்த ஈரலை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு சொன்னல, அது நல்லா வேலை செய்ய வைக்கிது. ஸோ அது பாதி பிரச்சனையை நீக்கிடுது. இன்னொன்று, அந்த கொழுப்பு சத்தை எடுத்து லிவர்லேருந்து வெளியே தள்ளுறதுக்கு வழி பண்ணுது. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஈரல் வந்து ரெக்கவர் ஆகுது. இதுக்கெல்லாம் மேலே சாப்பாட்டில்
அதிகமான அளவு சாப்பாடு, அளவுக்கு ஏற்ற உணவு தான் டயட்டிஷியன் சொல்கிறாங்களே அந்த அளவு தான். அதுக்கு மேலே போனோம்னா அந்த எக்ஸஸ் சாப்பாடு எப்படியாச்சும் கொழுப்பு சத்தாக மாறி ஈரலில் போய் படிஞ்சிடும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு வாயை கட்டி ஒழுங்காக சொன்ன டயட் பிரகாரம் சாப்பிட்டுக்கணும். அடுத்தாப்பில் ஈரலுக்குனே பாதிப்பு ஆயிடுச்சின்னு சொன்னால் அதுக்குரிய மருந்துகள்லாம் கொடுத்து அதையும் சரி பண்ணிக்கலாம். ஸோ இது அவ்வளோத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னால் தடுக்கிறதுக்கு எல்லாராலையும் முடியும். ஒரு பைசா காசு செலவு இல்லாமல் டெய்லி ஒரு 3/4 மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா அந்த ஈரல் உள்ள கொழுப்பு சத்து நல்லா குறைஞ்சிரும். சர்க்கரை வியாதியை நல்ல முறையில் வைத்தியம் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு வரக்கூடிய ஃபைப்ரோசிஸ் எதையும் அளவு உண்ணாமல் காப்பாற்ற முடியும். வந்தாலும் இதான் வைத்தியம். ஆனால் வர்றதுக்கு முன்னால் செஞ்சோம்னா சுத்தமான ஈரல் நல்ல ஈரலாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் எக்ஸசைஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்தாலும் சோம்பேறித்தனமாக இருந்தாலும் கட்டாயமாக அதை செய்யணும். நல்ல குளுக்கோஸ் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம். இதை ரெண்டையும் நல்லா ஆணித்தரமாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி பாதிப்பு வரதை நிச்சயமாக வராமல் தடுத்துடலாம் அல்லது தள்ளி போடலாம். இதனால் வரக்கூடிய இருந்தாலும் அதை சரியாக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.